இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார். இங்க யாரை பத்தி எழுதியிருக்கு? இளைஞர்னா எத்தனை வயசு சொல்லலாம்? ஒரு 20லேருந்து ஒரு 25க்குள்ள சொல்லலாம்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்களே என்ன பண்ணிடுவாங்களாம்? இளைப்படைந்து சோர்ந்து போயிடுவாங்களாம். அப்புறம் வாலிபரும் என்ன பண்ணிடுவாங்களாம்? இடறி விழுந்துருவாங்களாம். அடுத்து ஒரு ஆளை பற்றி சொல்லுது. இங்கே வயசுலாம் சொல்லலை, சின்னவங்க, வாலிபர்கள், வயதானவங்க, முதிர் வயது அப்படிலாம் சொல்லலை. 31 நல்லா பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த ஆராதனை வேலையில் நீங்கள் இயல்பாக சில வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்களா? அதில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. சில ஸ்பெஷலாக இல்லைன்னா புதுசாக எதையாவது ஒன்று செய்வீங்களா? அதிலேயும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏன்னா சில நேரம் சிலருக்கு நம்ம ரெகுலராக ரொட்டீனாக செய்கிற வேலையிலே சோர்வு வந்துடும். நான் சொல்கிறேன், அதுலேயும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. விசேஷமாக எதையும் செய்யணும்னாலும், இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு புது காரியத்தை செய்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒன்று சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் ரெகுலராக ரொட்டீனாக ஒரு வேலை பார்ப்பீங்க தெரியுமா? இதை நீங்கள் செய்யும்போது ஒரு 8 மணி நேரத்தில் வர்ற சோர்வு, நீங்கள் புதுசாக தெரியாத ஒரு வேலையை போய் செஞ்சீங்கன்னா அந்த சோர்வு 2 மணி நேரத்தில் வந்துடும். உண்மையா இல்லைங்களா? ஏன்னா இந்த ரொட்டீன் ஒர்க்கில் வந்து மண்டை ரொம்ப வேலை பார்க்காது, கண்ணு மட்டும் வேலை பார்க்க. ரெகுலர் வேலை தானே, அதை அப்படியே வேகமாக அப்படியே பார்த்துருவோம் ரொட்டீன் ஒர்க்கு. ஆனால் கொஞ்சம் அதை டிஃப்ரெண்ட்டாக இல்லை வேறு ஆங்கிளில் நம்ம பண்ணணும்னா டக்குன்னு நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணும். 8 மணி நேரத்தில் வர்ற சோர்வு 2 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும்? நான் இப்போ உங்கள் மேலே சொல்கிறேன், நீங்கள் செஞ்சதை செஞ்சாலும் சரி, புதுசாக ஒன்று செஞ்சாலும் சரி, சோர்ந்து போக மாட்டீங்க. பைபிள் வாசிக்கிறதுலையும் தேவனை அறிகிறதுலையும் சில நேரம் அவரை ஆராதிக்கிறதுலே சோர்வு வந்துடும். சில நேரம் நன்மை செய்கிறதுல சோர்வு வந்துடும். தீமை செய்கிறவங்களுக்கு உற்சாகம் வரும், அவன் இன்னும் உற்சாகமாக செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் நன்மை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும்? சோர்வு. நான் இப்போ உங்கள் மேலே சொல்கிறேன், எதிலும் நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, புதுசாக ஒன்று செஞ்சாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, நன்மை செஞ்சாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். இது அடுத்து இன்னும் சொல்கிறேன், நன்மை செஞ்சால் ஏன் சோர்வு வருது? ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசு அவர் சொல்றாரு, அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். இப்போ நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீங்க, ஒருத்தங்க நன்றி அறிவோடு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா? இன்னும் உங்களுக்கு நன்மை செய்யணும் உற்சாகம் என்ன செய்யும்? ஆனால் நீங்கள் நன்மை செய்கிறீங்க, ஆனால் யாருமே நன்றி அறிதலாக இல்லை, அப்போ தானே உங்களுக்கு சோர்வு வரும். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு தேவனுடைய சாயல் ஒன்று நம்ம மேலே இறங்குது. தேவனுடைய ஒரு சாயல் என்ன தெரியுமா? சோர்ந்து போகாதது. நன்மை செஞ்சும் துரோகிகளாக மாறினாலும் சோர்ந்து போக மாட்டாரு, மறுபடியும் நன்மை செய்வார். நன்மை செஞ்சு நன்றி அறிதல் இல்லாமல் போனாலும் அவர் சோர்ந்து போகாம மறுபடியும் நன்மை செய்வார். இந்த ஒரு கிரேஸ் ஆராதனை வேளையில நம்ம ஒவ்வொருவர் மேலையும் இறங்குகிறது. பிரைஸ் காட். ஏன்னா எந்த சோர்வும் நம்மை பலவீனப்படுத்தும். நீங்க அப்படியே ஒரு கவலைப்படுறீங்க, ஒரு சோர்வுறீங்க, வெக்ஸ் ஆகுறீங்கன்னா அதுதான் உங்களை என்ன பண்ணுன்னா பலவீனப்படுத்தும். நான் சொல்றேன், இந்த மாதிரி எந்த காரியம் நம்மை பலவீனப்படுத்தாது. பிரைஸ் காட். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, அதில் மேலே எழுதியிருக்கு பாருங்களேன். இது எப்படி இந்த சோர்ந்து போகாதது தேவனுடைய ஒரு சாயல் அப்படின்னா 28 பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் என்ன செய்யறது இல்லையா? சோர்ந்து போவது இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பிரைஸ் காட். அப்போ பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டிச்சுட்டே அவர் என்ன பண்ணலையா? சோர்ந்து. துரோகிகளுக்கு நன்மை செஞ்சுட்டும் அவர் என்ன பண்ணலையா? சோர்ந்து. கையை தூக்கி சொல்லுங்களேன், நான் சோர்ந்து போவதில்லை.